நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு. அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரர் வாரின்னு பாடிட்டு கடைசியா எவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பேற்க வேண்டியது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தான். தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் 18 விழுக்காடு வாக்கு இந்த திமுகவுக்கு போட்டு காங்கிரசுக்கு போட்டு நாட்டை தெருவில் போட்டது இவர்கள் தான். சகிக்க முடியாத ஊழல், லஞ்சம், சீர்கேடான நிர்வாகம் காரணம் இவர்கள் தான். இவர்கள்ட்ட போய் பாவத்தை நம்ம ஒப்புக் கொடுக்கிறது, பாவங்களை மன்னிக்கப்படுது. பாவமே பெரும்பான்மை அவர்கள் தான். அப்ப அவங்க மன்னிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. காயப்படுத்தலாம். பல ஆண்டுகளா எங்களை காயப்படுத்திருக்காங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? என்னையெல்லாம் இந்த நிலைக்கு நான் நிறுத்தினது யாரு? நான் படம் எடுத்து பஞ்சமலைக்கு வந்தேன். எங்களுக்கு கோபம் வரக்கூடாது, எங்களுக்கு ஆதங்கம் வரக்கூடாது. நீங்க தொடர்ச்சியா தவறு பண்ணிட்டே இருப்பீங்க. வாழ்வே உங்களை யார் வேணான்னா அநீதிக்கு துணை நிற்கும் போது எப்படி? நபிகளே சொல்றாங்கல்ல, ஊழல் லஞ்சம் பெறுபவனின் மீது இறைவனின் சாபம் உண்டாகும். நீங்க ஊழல் லஞ்சம் பெறல, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறவனுக்கு துணையா நிக்கிறீங்களா இல்லையா? அப்ப உங்க மேல அந்த சாபம் படருமா இல்லையா? வருமா இல்லையா? சொல்லுங்க. அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஆட்சியா இருக்குது. தொடர்ச்சியா 18 விழுக்காடு வாக்க திமுக காங்கிரஸுக்கே போட்டுக்கிட்டு ஒரு மாற்றம்ங்கிறது எப்படி வரும்? சரி, இஸ்லாமியர்கிட்ட கேளுங்க, இந்த சிறைவாசிகள் விடுதலை பற்றி திமுகவின் நிலைப்பாடு என்ன? ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எனக்கு வாக்கு தாருங்கன்னு கேட்டீங்க. வாக்கு தந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்றீங்க. எப்படி தாக்கல் பண்றீங்க? ஒரு RSS பிஜேபி கூட அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்படி பதில் மனு தாக்கல் பண்ணாரு. அது எந்த மனநிலையில உள்ள போனாங்களோ அதே மனநிலையில தான் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களை வெளியில விடுறதா ஆபத்துங்கிறீங்க. அங்க கும்பகோணத்தில் நடந்த ஒரு கொலை, இங்க திருமங்கலத்தில் நடந்த ஒரு கொலை, எப்பவும் நடந்த இந்த கொலைகளை சம்பந்தப்படுத்தி இங்க இந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுனால இவங்களை விடுதலை செய்யக்கூடாது நீங்க பதில் மனு தாக்கல் பண்றீங்க. அவன் முன்விடுப்பு கேட்கறதே எனக்கு உடல் நோய் விட்டு போயிருச்சு, அதுக்கு மருத்துவம் பார்க்க கொடுங்கன்னு. அப்புறம் திருப்பி அவங்களுக்கு வாக்கு போடும்போது கோபமா இருக்க உரிமை இருக்கு, அக்கறை இருக்கு, ஆதங்கம் இருக்கு. அதனால நம்ம அந்த வெளிப்படுத்துறோம். அதுல உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது, உங்களுக்கு வலிய தருதுன்னா எங்களை போல பிள்ளைகளை கொண்டாந்து இப்படி பாருங்க. வாழ முடியுமா? அந்த பூமியில வாழ முடியுமா தம்பி? உங்க மனசாட்சி சொல்லுங்க தம்பி. வீடுன்னு நீங்க கட்டிடுவீங்களா? தண்ணி விலையேற்றம், பால் விலையேற்றம், அரிசி விலையேற்றம், வெங்காய விலையேற்றம், தக்காளி விலையேற்றம், எரிவாயு ஊர்ல எரிகாற்று ஊர்ல விலையேற்றம், மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, எங்கிட்ட வாழ்றது சொல்லுங்க நீங்க. எனக்கே இந்த நிலைமைனா என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன விட்டு போறது? தினம் தவிக்கிறீங்க, தினம் கோயிலில் போய் நீங்க மணி அடிச்சு மந்திரம் சொல்றீங்க, தினம் பள்ளிவாசல தொழுகிறீங்க. உங்க ஜபத்தால, உங்க கண்ணீரால, கவலையால மணலை உருவாக்கிட முடியுமா தம்பி? உங்க கண்ணு முன்னாடி வெட்டி ஏத்திட்டு போறது எப்படி நீங்க கருணையே இல்லாம சைத்துக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வச்சுட்டு போறீங்க? மழை இல்லாத நிலம் பாலைவனம்னு உங்களுக்கு படிச்சது இல்லையா? மலைகள் நீர் கோபுரம்னு நீங்க படிச்சது இல்லையா? அந்த மலைகளை மணலா பாக்குறவனுக்கு எப்படி ஆட்சியை கொடுத்தீங்க? கேட்டா கல் குவாரின்னு வேண்டியது. அதெல்லாம் குறைவான சொல்லாத. நீ இறைவனுக்கு பயப்படுறோம், இறை அச்சம் கொள்றோங்கிறீங்க, எல்லாம் ஜெபிக்கிறீங்க, எல்லாம் சொல்றீங்க. அநீதி எதிர்க்கணும். இந்த பூமியில அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே வந்தோம்ங்கிறார் இயேசு. சொல்லியிருக்காரா இல்லையா? அவர் பற்ற வச்ச தீயை எச்சியை துப்பி அணைச்சது யாரு? எங்க அந்த புரட்சி தீ? இங்க அநீதியே நடக்கலையா? கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு இந்த திமுக காங்கிரஸ் செஞ்ச ஒரே ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க. நான் கட்சியை விட்டு கலத்திட்டு போயிடுறேன், நான் அரசியல் விட்டு விளையிறேன். ஒரு நன்மையை செய்ய சொல்லுங்க. ஒரு நன்மை இந்த திமுக அதிமுக இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே ஒரு நன்மை செஞ்சிருக்கு சொல்லுங்க. ஒரு நன்மை தான் கேட்கிறேன்.